ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீன் கடையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம மீன் மார்க்கெட் போவோம், காசிமேடு, வானகரம் இங்கெல்லாம் போவோம். அதுவும் இல்லாமல் பீச்சஸ் போய் வாங்கியிருக்கோம். பட்டணப்பாக்கம், பாலவாக்கம், கோவளம், பழவேற்காடு இப்படி பீச்சஸில் போயும் நம்ம மீன் வாங்கிட்டு எந்த மாதிரி மீன்கள் வருது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நான் எந்த கடையையும் போய் மீன் வாங்கி நான் வீடியோ போட்டது கிடையாது. இந்த கடையை பற்றி எனக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னே தெரிய வந்தது. ஆனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கரெக்டாக அமையலை. சரி, இந்த வாரம் போகலான்னு நினைக்கிற நேரம் ஏதாவது மார்க்கெட்டுக்கு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா வீட்டில் மீன் இருக்கும். இந்த மாதிரியே தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ கூட கம்ப்ளீட்லி மீன் வீட்டில் காலி ஆயிடுச்சு. வானகர மார்க்கெட் தான் போகலான்னு பிளான் பண்ணேன். சரி, ஓகே, இந்த கடையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருக்குது. ஏன்னா காசிமேடு மீன் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம போய் பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். உண்மையிலே போய் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ பக்கத்தில் இருக்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனை நம்ம போய் பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இவங்க அரும்பாக்கம் MMDA காலனிக்கில் இருக்கக்கூடிய அந்த மீன் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ள தான் முதல்ல கடை வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்லாம் க்ளோஸ் பண்ணும்போது வெளியில் பக்கத்தில் உள்ள கடையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த கடையிலே தான் வச்சுருக்காங்க. அந்த MMDA காலனி, அரும்பாக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன் மார்க்கெட் தான். அந்த மீன் மார்க்கெட்டுக்கிட்டே தான் அவங்க கடையுமே இருக்குது. மாதா மீன் கடைன்னு இருக்குது. நான் லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு மீன் பார்த்து வாங்க தெரியாது, மீன் பேர் தெரியாது, ஆனால் மீன் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தைரியமாக நாங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே போகலாம். நீங்கள் சின்மயா நகராக இருக்கலாம், வலசரவாக்கம், இங்கேருந்து அதே மாதிரி மதுரவாயில், வானகரம், அண்ணா நகர், முகப்பேர், இப்படி நீங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் போய் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை பார்த்து வாங்க தெரியாது, ஆனால் மீன் சாப்பிட ஆசை அப்படின்னா தைரியமாக இங்கே போங்க. இவங்க காசிமேடு மீன் மட்டும்தான் கொண்டு வர்றாங்க. நான் போகும்போது அந்த ஐவாவல் இருந்தது. நான் வீடியோ எடுத்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த ஐவாவல் பட்டுன்னு போயிடுச்சு. உடனே ஒருத்தவங்க நான் ரேட் என்னன்னு கேட்குறதுக்குள்ளே அவங்க அதை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிலோ 800 ரூபா தான். இவ்வளோ ரேட்டு கம்மியாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சின்னது எவ்வளோ கண்ணாடி போகிறேன்? கிலோ 700, கட் பண்ணி 1000 ரூபாயா? மீன்கள் காலையில் 7 மணிக்கு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுது. கருப்புவாவல், இது கருப்புவாவல் எவ்வளவு? இது 800 ரூபாயா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மீன்கள் கொண்டு வராங்க. நான் கடைசியில் 2-3 கிளிப்பு கொடுத்துருக்கேன். அது அந்த வாரம் பூரா அவங்க எனக்கு அனுப்பின கிளிப்பு. ஒரு டியூஸ்டேலேருந்து அந்த கிளிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே ஒரு மாதிரி மீன்கள் கொண்டு வந்தாங்கன்னா வெனஸ்டே இன்னும் வேறு 4 வெரைட்டி மீன்கள் அது கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. ரெகுலராக நம்ம சாப்பிட்ற மீன்கள் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஊடா இருக்குது அப்படின்னா நாளைக்கு வாவல் இருக்கும். நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வகையான மீன்கள் இருக்கும். அந்த மாதிரி வகையாக கண்ணாடி பாறை, மஞ்சப்பாறை, அந்த மாதிரி எல்லா மீன்களுமே மாற்றி கொண்டு வராங்க. நீங்கள் டெய்லி மீன் சாப்பிடுவீங்கன்னா டெய்லி கடையில் நீங்கள் கண்டிப்பாக காலையில் 7 மணி 8 மணிக்கெலாம் போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் நினைக்கிற மீன் அங்கே பார்த்து வாங்கிட்டு வர முடியும். மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஆனால் சீக்கிரம் காலி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நான் போகும்போது அந்த கடைசி கடம்பா தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அந்த ஐவாவலையும் வாங்கணும்னு நினச்சேன். அது போனதுமே எனக்கு கடம்பாவை போட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இறாவும் பார்த்திங்கன்னா நான் தான் அந்த இறாவை வாங்கினேன். ஆனால் அதுலேயும் 1 கிலோ இறா வாங்கிட்டாங்க. பெரிய கண்ணாடி பறையாக இருக்காங்க. அது எத்தனை கிலோ வரும்? 4 கிலோ வருமா? மினிமம் குவான்டிட்டி தான் கொண்டு வராங்க. பெரிய மீன்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி. வஞ்சரம் பெரும்பாலும் இருக்குது, பாறை மீன் இருக்குது, கலவா மீன், கேரை மீன், இதெல்லாம் ரெகுலராகவே கொண்டு வராங்க. கடவுரா, இதில் ஒரு 4 வெரைட்டி மீன், பெரிய மீன்கள் கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு மீன் தான் பெரும்பாலும் இருக்குது. 1 மீன் 2 மீன் தான் கொண்டு வர்றாங்க. அதான் சொல்கிறேன்ல, மினிமம் குவான்டிட்டி தான். நீங்கள் பெரிய மீனெல்லாம் வாங்கினா நீங்கள் ஃபோன் பண்ணி காலையில் 7 மணிக்கு கேட்டிங்கன்னா அவங்க காமிச்சாங்க அல்லது சொல்கிறாங்க அல்லது வீடியோ அனுப்புனாங்கன்னா நீங்கள் அப்போவே எடுத்து வைக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் தாராளமாக வாங்கிக்கலாம். நானே நெக்ஸ்ட் டைம் அப்படி தான். ஏன்னா நம்ம கிளம்பி போகிறக்கு 7 மணிக்கெலாம் என்னாலலாம் கடைக்கு போக முடியாது. நெக்ஸ்ட் டைம் நான் மீன் வேணும் அப்படின்னா நான் நாளைக்கு கூட மீன் வாங்கன்னு இருக்கேன். முடிஞ்சதுன்னா கடைக்கு போவேன், அதாவது முதலே போயிடுவேன். அப்படி இல்லைன்னா காலையில் அவங்களுக்கு வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்துட்டு நமக்கு என்ன மீன்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ஜிபே பண்ணிட்டோம், எடையை பார்த்துட்டு ஜிபே பண்ணிட்டோன்னா டேரெக்டாக நேரில் போய் வாங்கிக்கலாம். டோர் டெலிவரிலாம் இப்போதைக்கு இல்லை.
எல்லாமே நேரில் போய் வாங்குறது தான். ஏன்னா அவங்க அளவு கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த 11 மணிக்கெலாம் கூட சில நேரம் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சின்னது ஐவாவல் 800 ரூபாய். ஐவாவல் இந்த ஐவாவல் தான். நான் ரேட்டு கேட்டேன். ரேட்டு கேட்குறதுக்கு முன்னே நானாக நினச்சேன், சரி ஒரு 1000 ரூபாய் இருக்கும் சின்ன சைஸ் அப்படின்றதுனால நம்ம வாங்கிக்கலாம். ஐவாவலும் நம்ம சாப்பிட்டதில்லை, முழுசாக பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது பார்த்தேன் ஒரு 1.5 கிலோ வரும் அப்படின்னு நினச்சேன். 1.25 கிலோவுக்கு அந்த 7 மீன் இருந்தது. நான் ரேட்டு கேட்ட உடனே பக்கத்தில் அந்த மீனை வாங்கிட்டு இருந்தவங்க எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். பார்த்தேன், கடம்பா கேட்டேன், அவ்வளோதான் இருக்குது, நாங்கள் இறா அவ்வளோதான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ அது ரெண்டையும் எனக்கு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 1.25 கிலோ கடம்பா இருந்தது, 1.5 கிலோ இறா இருந்தது. எல்லாத்தையுமே நானே வாங்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் போகும்போது மணி 9 மணிக்கு போகும்போது பாருங்கள், அந்த ஐவாவல் கிடையாது. இந்த கிளிப்பை வந்து நான் பிகினிங்லேயே வச்சுருக்கேன். அதாவது நாங்கள் சாட்டர்டே போகும்போது இருந்த அந்த கிளிப்பு, அவங்க அனுப்பியிருந்த கிளிப்பு பிகினிங்கில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், என்னென்ன மீன்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன மீன்கள்லாம் இப்போ நான் போகும்போது 9 மணிக்கு போகும்போது இருக்குது, அப்புறம் நான் இருக்கும்போது எப்படி காலி ஆகுது அப்படின்னு சொல்லி. 1 கிலோ கடம்பா போடுங்க. அது இறால் எவ்வளவு? 600 ரூபாயா? 1 கிலோ இறாலும் ஒரு கடம்பா எவ்வளவு? அது 1 கிலோ, அது 1 கிலோ போட்டுருவேன். அதான் சொல்கிறேன்ல, இப்போ நான் எங்கள் வீட்டிலே வந்து மீன் வாங்கன்னா நான் தான் போவேன். எங்கள் வீட்டுக்காரருமே நான் ஓரளவுக்கு பார்த்து வாங்குவார். சில டைம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு தான் சொல்லுவார். அதனால் வந்து பெரும்பாலும் நான் வீடியோ இப்போ எடுக்கிறேன், 4-5 வருஷமாக வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு முன்னமே வந்து நான் தான் மீன் வாங்க போவேன். இது எல்லாமே நமக்கு காசிமேட்டில் இருந்து வர்றது தான். உங்களுக்கு இறா 1 கிலோ போடுது. இல்லை, மீனை பார்த்தாலே தெரியுது, அந்த லுக்கே தெரியுது. மீன் வாங்கல, நான் கடம்பாவும் இறாவும் தான் நான் அன்றைக்கு அங்கே வாங்கியிருந்தேன். ரெண்டுமே செம ஃப்ரெஷ்ஷு, செம டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம், இடம் பேர் அரும்பாக்கம். அரும்பாக்கம் MMDAல இருக்குது, மாதா மீன் கடை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு காசிமேடு மீன் இங்கே பக்கத்தில் வேணும், நீங்கள் முகப்பேர் சுற்றி பக்கத்தில் இருக்கிறீங்க, நகருக்கு இருக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து வாங்கலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த கடையை பற்றி 1 வருஷத்துக்கு முன்னே தெரியும். ஆனாலும் சரி, 1 வருஷமா வரணும் பிளான் பண்ணிட்டு கடைசி அந்த 1 வாரம் தான் சரி எப்படியாவது சரி போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். வந்து பார்த்தேன், எல்லாமே மீன் ஃப்ரெஷ். உங்களுக்கு அந்த மீன் அப்படி பார்க்கும்போது கையில தொடும் போதே தெரியுது, ஐஸே இல்லை, இன்னும் ஐஸே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தெரியுது. உங்களுக்கு மீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே அந்த சலைவா அதோட அப்படியே இருக்குது பாருங்களேன். கண்ணு, இந்த சலைவா இந்த இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஐஸ்ல அதிகம் இல்லாத மீன்ல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். கண்ணு எல்லாத்துக்கும் விலையா இருக்கும். எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க தாராளமா காசிமேடு மீன் வேணும் அப்படின்னா இங்க வந்து வாங்கலாம். ஏறாவா இருக்கட்டும், கடம்பாவா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நான் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டுனேன். ஆக்சுவலி ஐவாவல் இருந்தது, அது காலி ஆயிட்டு. ஒரு 1.25 கிலோ தான் இருந்தது. காலையில அண்ணன் வீடியோ அனுப்பும்போது பெரிய பெரிய மீன்கள்லாம் நிறைய இருந்தது, கடவுரா இருந்தது. நாங்க வந்து 9 மணிக்கு வந்தோம், 7:30க்கு வரலாம்னு சொல்லிட்டு. 9 மணிக்கு வரும்போது அந்த கடை நான் பார்த்த மீன்கள் அதாவது வீடியோல பார்த்த மீன்கள்லாம் இங்கே காலி ஆயிட்டு. இந்த கேரையோட தலை மட்டும்தான், பெரிய மீன்னா கேரையோட தலை இருக்குது. பிறகு வந்து பெரிய ஒரு கண்ணாடி பாறை உள்ள வச்சிருக்காங்க. அந்த பெரிய கண்ணாடி பாறையும் இங்க உள்ள இருக்குது. அது ஒண்ணுதான் இருக்குது. 4-4.5 கிலோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல பெரிய பாறை மீனா இருக்குது, செம ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அல்லது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அப்படியே பாருங்களேன், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. உண்மையில எனக்கு வந்து இந்த வாரம் மீன் அதிகம் தேவையில்லை, அதனால நான் வாங்கல. இது பாருங்க எப்படி இருக்கு. அந்த இது இருக்கணும், இந்த ஜெல் மாதிரி இருக்கு பாருங்க. இது இருக்குது அப்படின்னாலே வந்து அப்படியே நம்ம ஐஸ்ல வைக்கப்படாது. ஐஸ்ல வைக்கப்படாதுன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஐஸ்ல வச்சிருந்துருப்பாங்க. அது அப்படியே பிடிச்சிட்டு வந்த மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது, செமையா இருக்குது. இப்போ ஒரு கிலோ 700 ரூபாய் அப்படின்னு அது கட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இது ஃபில்லட்ஸா வாங்கினா கிலோ 1000 ரூபாய் போட்டு கொடுப்பாங்களாம். இது முழு மீனா எடுத்தா 700 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வஞ்சரம்லாம் தாராளமா இங்க வந்து வாங்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது போட்டோல பார்க்கும்போதே தெரியும், அப்படி கல்லு போல இருந்தது. நீங்க அவ்வளவு தூரம் காசிமேடுக்கெல்லாம் போக முடியாதுன்னா இங்க வந்து உள்ளத்துக்கு வச்சிருக்கேன், இங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம். ஆக மொத்தத்தில் நமக்கு தேவையான மீன்களெல்லாம் வாங்கியாச்சு. வாவெல்லாம் பாருங்களேன், அந்த கிரே அப்படி பிளாக்கிஷ் கிரேல இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படிதான் இருக்கணும். நானும் கூட வாரத்தில் ஒன்றா இங்கே வந்து மீன் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். காசிமேடு போவானான்னு தெரியல.
ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லாவே இருக்குது. வெட்டுறதுக்கு தனியாக காசு வாங்குவீங்களா? இல்லை, வெட்டுறதுக்கு அவங்க கட்டிங் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் சொல்கிற ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் கட்டிங் ஃப்ரீ தான், அவங்களுக்கு நீட்டாக வெட்டி கொடுத்துட்றாங்க. அதே போல் விலையும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்குது. தைரியமாக வாங்கலாம் நீங்கள், தைரியமாக. ஏன்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் பேரம் பேசி பார்த்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது தைரியமாக வாங்கிட்டு போகலாம். நீங்க மீன் நல்லா இல்லைன்னா சொன்னீங்கன்னா உடனே வாங்கிப்பாங்க. ஆனா அப்படி மீனே இங்கே கிடையாது. நான் பாக்குறேன் வந்து ஒரு 10 நிமிஷம் மீனெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். தொடும்போதே தெரியுது, அப்படியே போட்ல இருந்து வந்த மீன் அப்படின்றது அப்படி தெரியுது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இங்கெல்லாம் மீன் வாங்கினா பக்கத்துல இருக்கிறதுனால வாங்கி ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நானுமே இன்னும் ஃப்ரெஷ்ஷா வாங்கி, நானும் இவ்வளவு நாள் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃப்ரெஷ்ஷா வாங்கி நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துப்பேன். நீங்க தாராளமா தைரியமா வாங்க, நம்பி வாங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன்கள்லாம். ஒவ்வொரு மீனையாக விலை கேட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இதில் ஏதாவது, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரேட்டு மாறும் இல்லையா? நான் சனிக்கிழமை எடுத்தது அவங்க, அதனால் வந்து ரேட்டு வந்து நான் வந்து அனுப்ப மாட்டேன், வீடியோ அனுப்புவேன், ரேட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி 200 இருக்கிற சங்கரா நாளைக்கு 400 இருக்கும். இன்றைக்கி ஒரு 300 இருக்க கிழங்காமி நாளைக்கு 500 இருக்கும். நாங்கள் அங்கே போட்டில் எடுக்கிறத பொறுத்து இங்கே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து இப்போ காசிமேடுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடிய காலம் 2 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுவாங்களாம். 2 மணிலேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் சரக்கு எடுத்துருவோம். அந்த டைமில் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் மூவ் ஆகும். ரெகுலராக ஒரே கஸ்டமர்கிட்ட எடுக்க மாட்டோம். நாங்கள் போட்டு வர நின்று பார்த்துட்டு இருப்போம். 2 மணி நேரமாவது அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோம் மீன் எடுக்கிறதுக்கு. 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன்களை எடுக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக என்ன வருதோ அது, இன்றைக்கி இந்த மீன் வாங்கணும் அந்த மீன் வாங்கணும்லாம் போக மாட்டோம். எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வர்ற மீனை நாங்கள் எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடை திறக்கிறது பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு திறப்போம். இப்போ வஞ்சரம்லாம் பாருங்களேன், அப்படி கட்டை மாதிரி தெரியுது. அந்த ஃபோட்டோ வீடியோலே அப்படி தெரியுது பாருங்கள். எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் 7 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுவோம். 11 மணி 12 மணி அவ்வளோதான். 12 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த 10 மணிக்கு உள்ளே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் வெரைட்டி நிறைய இருக்கும். மீன் வாங்கணும் அப்படின்னா 7 மணிக்கே போனீங்க அப்படின்னா அங்கே அன்றைக்கு வந்திருக்கிறதுல நீங்கள் பெஸ்ட்டு மீன், அதாவது பெரிய மீன் இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச மீன் அப்படி எதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த கடையில் மீன் வாங்க போகிறதுக்கு மீன் பார்த்து வாங்க தேவையில்லை. மீன் பேர் தெரியணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலேருந்து சொல்லி விடுறாங்க, வஞ்சர மீன் தான் 2 கிலோ வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே வஞ்சர மீன் தான் தருவாங்க. வேறு மீன் மாற்றி தர மாட்டாங்க. நெத்திலி மீன்னா நெத்திலி மீன் தான் தருவாங்க. பாருங்கள், நெத்திலிலாம் எவ்வளோ பயிர் மாதிரி இருக்குது பாருங்களேன். கலங்கா மீனும் அதே மாதிரி தான். இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போல்லாம் காய்கறி மார்க்கெட்டுக்கு நான் அனுப்புவேன். என் பையனை அனுப்புவேன் காய்கறி வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு. என் ஹஸ்பண்டுமே போய் அப்பப்போ வாங்கிட்டு வருவாங்க. காய்கறி மார்க்கெட்டுக்கு நான் லிஸ்ட்டு கொடுத்துருவேன். காய் பார்த்திங்கன்னா விலையை வச்சு தான் நான் வாங்க சொல்லுவேன். ஏன்னா விலையை வச்சு தான் சீசன் காய். நம்ம பீன்ஸ் வந்து இப்போ சீசன்னா விலை கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 3 காய் வேணும்னா ஒரு 8 காய் கொடுத்துருவேன். 8 காய் லிஸ்ட்டு கொடுத்துருவேன். அதில் எந்த காய் விலை குறைய இருக்கோ அந்த காயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். 3 காய், 8 காய், 9 காய் பேர் கொடுத்தேன்னா அதில் 9 காயும் கேளுங்க, எது விலை குறைஞ்ச காயோ அதை வாங்கிட்டு வாங்க, அதுதான் சீசன் காய் அப்படின்றது. அப்படி தான் நான் காய் இது வரைக்கும் காய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதே இது மீன் கடைக்கு அப்படி போய் வாங்கிட்டு வர சொல்ல முடியுமானா, மீன் கடையிலையுமே இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அவங்க வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை தந்துட்டாங்க அப்படின்னா. ஏன்னா மீன் எந்த மீன் வரத்து அதிகம் வந்திருக்கோ அதுதான் விலை குறைய இருக்கும். ஆனால் நமக்கு வந்து மீன் பார்த்து வாங்க தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு மார்க்கெட்டில் போய் நம்ம மீன் வாங்க முடியும். அதனால் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகிறேன் அல்லது பீச்சுக்கு மீன் வாங்க போகிறேன்னா நான் தான் போவேன். நான் இல்லாமல் மாதக்கணக்காக கூட வந்து மீன் இல்லாமல் வீட்டில் சமையல்லாம் பண்ணிடுவேன். ஏன்னா நான் போய் பார்த்து வாங்கினா மட்டும்தான் எனக்கு மீன் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி கடைகளில் இப்போ இவங்க கடையில் நான் தைரியமாக இப்போ யாரை வேணாலும் அனுப்பி நான் மீன் வாங்க சொல்லலாம். ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வீடியோ அனுப்பிடுவாங்க. வீடியோ அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த மீன் இருக்குது அப்படின்னு போய் வாங்கிக்கலாம். அது காளா மீன்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே போல் சீலா மீன் எல்லாமே எல்லாம் அப்படி தொட்டும்போதே அதில் வந்து ஐஸே தெரியலை, அந்தளவுக்கு ஃப்ரெஷ். கடை அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்க நம்பருக்கு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க, என்ன மீன்கள் வந்திருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். வீட்லேயுமே வாவல் இன்றைக்கு குழம்பு வச்சுட்டேன். அதனால் வந்து வாவலும் காலி ஆகிட்டு, வானகரத்தில் வாவல் வாங்கிட்டு வந்தோம்ல அது குழம்பு வச்சுட்டேன். கடம்பா இறாலாம் காலி ஆகிட்டு, அதனால் நாளைக்கு இங்கே கடையில் போய் தான் மீன் வாங்கலான்னு இருக்கேன். இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் கிடைக்கிறதுனால நான் வந்து ஒரு மாதத்தில் ஒரு தடவை எங்கேயாவது மார்க்கெட்டு அல்லது காசிமேடு எங்கேயாவது போயிட்டு கண்டிப்பாக இனிமேல் கடையில் போய் தான் வாங்குவேன். விலையும் பார்த்திங்கன்னா அதான் சொன்னால மாடரேட்டாக தான் இருக்குது. அவங்களுக்கு
இவ்வளோ லாபம் இருந்தால் கட்டுப்படியாகன்ற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து விலை அதிகம் விலை குறை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா காலையில் அவங்க ராத்திரி 12 மணிக்கு போயிட்டு மத்தியானம் 12 மணி வரைக்கும் அவங்களுடைய வேலை டைம். நைட்டு 12 மணிக்கு 12:30 1 மணிக்கு போனால் தான் அவங்க 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் சரக்கு கலெக்ட் பண்ண முடியும். திரும்ப கடையில் கொண்டு வச்சுட்டு திரும்ப வச்சுட்டு போயிட்டு வந்து அவங்க ஒரு 7 மணிக்கெலாம் வந்து திரும்ப வந்து அவங்க கடையை திறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க காற்று கடந்து அந்த மீனை நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை அவங்க வாங்கி கொண்டு வர்றாங்க. இதே டைமை நம்மளால் அங்கே போய் காசிமேட்டில் போய் தினம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்க தெரியாது அப்படின்னா தைரியமாக இவங்க கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். மாதா மீன் கடை. நான் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் கொடுக்குறேன். கடைசியில் உள்ள கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க அனுப்பின வீடியோ தான். அதாவது இந்த டியூஸ்டேலேருந்து எனக்கு ரெகுலராக வீடியோ அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் வர்றேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு வீடியோ அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ பார்த்த பிறகு தான் உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. வாவல்லாம் அதான் சொல்கிறேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். வாவலோ பாறையோ கடம்பாவோ எல்லாமே அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வந்து மீனை பார்த்ததும் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு காலையிலே அவங்க 7 ஏழைகளுக்கெலாம் வீடியோ அனுப்புகிறாங்க. நானுமே வந்து அதை வந்து ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு போய் பார்க்குற வரைக்கும் நான் வந்து அவங்க அனுப்புகிற வீடியோவை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட போய்க்கலாம். ஏன்னா அவங்க 7:20 எனக்கு வந்து வீடியோ அனுப்பிடுறாங்க. அந்த டைமில் நான் மீன் வந்து அப்போ தான் கடையில் திறந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணி வைக்கிற டைமாக இருக்கும். அந்த 7:20 டெய்லி மோஸ்ட்லி அந்த டைமில் எனக்கு வீடியோ வந்துட்டு இருக்குது இந்த ஒரு வாரமாக. அதனால் நானும் உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகிறீங்க பார்க்குறீங்க ஃபோன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அனுப்புவாங்க. இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனல்லையுமே அவங்க அனுப்புகிற வீடியோவை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் தலையுமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம போன அன்றைக்கு பார்த்திங்கன்னா கூட கேரை தலை இருந்தது. அதே மாதிரி வந்து வஞ்சரம் தலை இருந்தது. ஆக்சுவலி வந்து வஞ்சரம் தலையே வாங்கியிருக்கலாம். நான் பேசிகிட்டே இருந்ததில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஐயோ வஞ்சரம் தலை இருந்ததே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதனால் நாளைக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு போனேன்னா வஞ்சரம் தலை இருந்தால் வாங்கிப்பேன். மற்றபடி எனக்கு வந்து ஐவாவல் இருந்தாலும் வாங்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ ஐவாவல் மேபி சீசனாக இருக்கும். வாவல் எல்லாமே வெரைட்டியாக வந்துட்டுருக்குல. வெள்ளை வாவல் வருது, கருப்பு வாவல் வருது, ஐவாவல் வருது. இருந்தால் வாங்கலான் இருக்கேன் நமக்கு. ஆனால் வந்து மீன் வாங்கும்போது மட்டும் நீங்கள் வந்து இந்த மீன் அந்த மீன்லாம் யோசிச்சுட்டு போகாதீங்க. இருக்கிற மீனில் உங்களுக்கு அதில் பிடிச்ச மீன் எது இருக்கோ அதில் கொஞ்சம் வித்தியாசமான மீன்களையும் ட்ரை பண்ணுங்கள். ஒரே மீனை சாப்பிடாதீங்க. எல்லா வகையான மீன்களையும் டேஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி திங்கட்கிழமை அனுப்பின வீடியோ. திங்கட்கிழமை கடையில் இந்த மீனெல்லாம் வந்திருக்குது. இப்போ நான் அனுப்பும்போது 10:30 ஆச்சு. இன்றைக்கு வந்து சகப்பு கலவா, சங்கரா, பாறை, சின்ன பாறை, வஞ்சரம், சின்ன சின்ன வஞ்சரம், அதாவது 2 கிலோ 2.5 கிலோ சைஸ் வஞ்சரம், அப்புறம் சீலா மீன், சங்கரா மீன், இது எல்லாமே இன்றைக்கி திங்கட்கிழமை வந்த வீடியோ. ஊடா மீன் இது எல்லாமே இருக்குது. நகரை இருக்குது. நகரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நகரை பெரும்பாலும் நான் பீச்சில் போனாலும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பழைய நகரையாக தான் இருக்கும். நகரெல்லாம் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்தலிலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்த மீன். தாராளமாக தைரியமாக வந்து வாங்க, நம்பி வாங்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு வாங்கி சாப்பிட்லாம். காசிமேடு வரைக்கும் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. போட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். அதனால் நீங்கள் எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம். கடை வந்து டைம் வந்து காலையில் 7 மணிக்கான காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணியோட கடை க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கடை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற 6 நாளும் கடை இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.